மதிப்பிற்குரிய கபீர் பரமேஸ்வரரின் கபீர்தேவின் அமுத உரைகளில் படைப்பின் ஆதாரம். சிறப்பு. பின்வரும் அமுத உரைகள் 1403 ஆண்டிலிருந்து கபீர்தேவ், அதாவது கபீர் பரமேஸ்வர் தனது தெய்வீக லீலையின் 5வது வயதில் 1518 ஆண்டு வரை கபீர்தேவ் அல்லது கபீர் பரமேஸ்வர் மகர் எனும் இடத்திலிருந்து சரீரத்துடன் சத்தியலோகம் சென்றபோது இடைப்பட்ட காலத்தில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கபீர் பரமேஸ்வரால், அதாவது கபீர்தேவால் மரியாதைக்குரிய தரம்தாஸ் சாஹிப்ஜிக்கு சேவகருக்கு விவரிக்கப்பட்டது மற்றும் தனி தரம்தாஸ் சாஹிப்ஜி அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அன்றைய புனித இந்துக்கள் மற்றும் புனித முஸ்லிம்களின் அறியாமை குருக்கள் இந்த நெசவாளர் கபீர் தானக் ஒரு பொய்யர் என்று கூறினார்கள். மேலும் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ சிவன் ஆகியோரின் தாய் தந்தையின் பெயர்கள் எந்த புனித நூல்களிலும் இடம்பெறவில்லை. இந்த 3 கடவுள்களும் அழியாதவர்கள், அவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. புனித வேதங்கள் மற்றும் புனித குரான் ஷெரீப் போன்றவற்றில் கடவுள் கபீர் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் கடவுள் உருவமற்றவர் என்று எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் தினமும் அதை படிக்கிறோம் என்று கூறினார்கள். இந்த கபீர் நெசவாளர் உண்மையில் படிக்காதவர். நமது குருக்கள் படித்தவர்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைத்து அப்பாவி உள்ளங்கள் அந்த தந்திரமான குருக்களை நம்பின. இன்று அதே உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. நமது அனைத்து புனித மதங்களின் புனித நூல்களும் சாட்சிகளாக உள்ளன. இதனால் காசியில், பனாரஸில் ஒரு குளத்தில் தாமரை மலரில் தோன்றிய கபீர்தேவ், கபீர் பரமேஸ்வர் அனைத்து படைப்புகளையும் படைத்தவர், அகில குலத்தின் படைப்பாளரும் சர்வ ஞானமும் கொண்டவர் என்பது தெளிவாகிறது. அவர்தான் உண்மையான ஒளிரும் உடலை மாற்றி குறைவான பிரகாசமான மனிதனை போன்ற உடலை தோற்றுவித்து 120 ஆண்டுகள் அவர் படைத்த இயற்கையை பற்றிய உண்மையான தத்துவ ஞானத்தை கொடுத்து தனது உடலுடன் சத்தியலோகத்திற்கு சென்றார். நீங்கள் இப்போது ஜெகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 64 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பான வாசகர்களே, பின்வரும் பரமேஸ்வர் கபீர் சாஹிப் ஜி கூறிய அமுத வாணியை உரையை படியுங்கள். धर्मदास यह जग बोराना, कोई न जाने पद निर्वाणा, यही कारण मैं कथा पसारा, जग से कहियो राम नियारा, यही ज्ञान जग जीव सुनाओ, सब जीवों का भरम नशाओ, भरम गए जग वेद पुराना, आदि राम का भेद न जाना, राम राम सब जगत बखाने, आदि राम कोई बिरला जाने, ज्ञानी सुने सो हृदय लगाई, मूर्ख सुने सो गम्य ना पाई, अब मैं तुमसे कहूं चिताई, त्रिदेवन की उत्पत्ति भाई, कुछ संक्षेप कहूं गहराई, सब संशय तुम्हारे मिट जाई, मां अष्टंगी पिता निरंजन, वे जम दारुण वंशन अंजन, पहले कीन्ह निरंजन राई, पीछे से माया उपजाई, माया रूप देख हति शोभा, देव निरंजन तन मन लोभा, कामदेव धर्मराय सताए, देवी को तुरत ही धर खाए, पेट से देवी करी पुकारा, हे साहेब मेरा करो उबारा, तेर सुनी तब हम तहां आए, अष्टंगी को बंद छुड़ाए, सतलोक में कीन्हा दुराचारी, काल निरंजन दिन्हा निकारी, माया समेत दिया भगाई, 16 संख कोस दूरी पर आई, अष्टंगी और काल अब दोई, मंद कर्म से गई बिगोई, धर्मराय को हिकमत कीन्हा, नख रेखा से भग कर लीन्हा, धर्मराय किन्हा भोग विलासा, माया को रही तब आसा, 3 पुत्र अष्टंगी जाए, ब्रह्मा विष्णु शिव नाम धराए, 3 देव विस्तार चलाए, इनमें यह जग धोखा खाए, पुरुष गम्य कैसे को पावे, काल निरंजन जग भरमावे, 3 लोक अपने सुध दीन्हा,
सुन्न निरंजन बासा लीन्हा, अलख निरंजन सुन्न ठिकाना, ब्रह्मा विष्णु शिव भेद न जाना, तीन देव सो उनको धावे, निरंजन का वे पार ना पावे, अलख निरंजन बड़ा बटपारा, तीन लोक जिव कीने आहारा, ब्रह्मा विष्णु शिव नहीं बचाए, सकल खाए पुन धूर उड़ाए, तिनके सुध है तीनों देवा, आंधर जीव करत है सेवा, अकाल पुरुष काहू नहीं चीन्हा, काल पाए सभी गह लीन्हा, ब्रह्मा काल सकल जग जाने, आदि ब्रह्मा को ना पहचाने, तीनों देव और अवतारा, ताको भजे सकल संसारा, तीनों गुण का यह विस्तारा, धर्मदास मैं कहूं पुकारा, गुण तीनों की भक्ति में भूल परो संसार, कहे कबीर निज नाम बिन कैसे उतरे पार. மேற்கூறிய புனித உரையில் பரமேஸ்வரர் கபீர் சாஹிப்ஜி தனது சேவகரான சீடர் ஸ்ரீ தரம்தாசிடம் கூறுகிறார், இந்த உலகமே தத்துவ ஞானம் இல்லாததால் அறியாமையில் உள்ளது. பூரண முக்திக்கான வழியும் பிரபஞ்ச படைப்பின் முழுமையான ஞானம் யாரிடமும் இல்லை. எனவே நான் உருவாக்கிய படைப்பின் உண்மை கதையை நானே உங்களுக்கு விளக்குகிறேன். அறிவாளிகள் உடனே புரிந்து கொள்வார்கள். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகும் அதை ஏற்காதவர்கள் அறியாதவர்கள் மற்றும் காலனின் சக்தியால் ஈர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் பக்திக்கு தகுதியற்றவர்கள். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 65 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது முப்பெரும் கடவுள்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் எப்படி உருவானார்கள் என்று விளக்குகிறேன். அவர்களின் தாய் அஷ்டங்கி துர்கை மற்றும் தந்தை ஜோதி நிரஞ்சன் காலபிரம் ஆவார். முதலில் பிரம் ஒரு முட்டையிலிருந்து உருவானார். பின்னர் துர்கையும் உருவானாள். கால் பிரம் துர்கையின் அழகில் மயங்கி தவறாக நடந்து கொண்டார். எனவே துர்கை பிரகிருதி அவரது வயிற்றில் தஞ்சமடைந்தாள். நான் காலனிடம் சென்று பவானியை அவருடைய வயிற்றிலிருந்து காப்பாற்றி 21 பிரபஞ்சங்களுடன் அவர்களை 16 சங்கோஸ் தூரத்திற்கு அனுப்பிவிட்டேன். அவர்களின் சங்கமத்திலிருந்து 3 குணங்கள் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் பிறந்தன. இம்மூன்று குணங்களின் பக்தியை செய்து, அதாவது ரஜோகுணம், சத்துவகுணம், தமோ குணத்தை செய்து அனைத்து ஜீவராசிகளும் காலனின் வலையில் சிக்கியுள்ளனர். உண்மையான மந்திரம் இல்லாமல் மோட்சம் எப்படி கிடைக்கும்? சிறப்பு. அன்பான வாசகர்களே, சற்று சிந்தியுங்கள். ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் ஆகியோரின் நிலை அழிவற்றது எனவும் பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள் எனவும் அனைத்து இந்து சமூகமும் கருதுகின்றனர். ஆனால் இந்த மூவரும் அழியக்கூடியவர்கள். அவர்களின் தந்தை பிரம்மகாலன் மற்றும் தாய் துர்கை பிரகிருதி அஷ்டாங்கி என நீங்கள் முன்பு படித்தீர்கள். இது நமது வேதங்களிலும் உள்ளது. ஆனால் இந்து சமூகத்தின் கலியுக குருக்களும் ரிஷிகளும் இதை அறியவில்லை. பாடத்திட்டத்தை அறியாத ஆசிரியர்கள் வித்வான் அல்ல, மாணவர்களின் எதிரிகள். அதே போல ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ சிவனின் பெற்றோர்கள் யார் என்று அறியாத குருக்கள், முனிவர்கள், மகான்கள் அறிவு அற்றவர்கள். இதனால் அவர்கள் பக்த சமூகத்தை சாஸ்திரத்திற்கு மாறான அறிவை, உண்மையற்றதை கூறி சமுதாயத்தை அறியாமை நிறைந்தவர்களாக ஆக்கினார்கள். சாஸ்திரத்திற்கு மாறான வழிபாடுகளை செய்ய வைத்து பூரண மோட்சத்தை இழக்க வைத்து அனைவரின் மனித பிறவியை வீணடித்து விட்டார்கள். ஏனெனில் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 23-24 கூறியதாவது, சாஸ்திர முறையை விட்டு மனம் போனபடி வழிபடுபவனுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பது இதை நிரூபிக்கிறது. கபீர் பரமேஸ்வரர் 1403ஆம் ஆண்டிலிருந்து தனது 5 வயதிலேயே எல்லா சாஸ்திரங்களின் ஞானத்தை தனது அமுத உரைகளில் சொல்லத் தொடங்கினார். ஆனால் அறிவற்ற குருமார்கள் இந்த ஞானத்தை பக்த சமுதாயத்துக்கு அணுக விடவில்லை. இது
இன்று எல்லா புனித நூல்களிலிருந்தும் தெளிவாகிறது. இதன் மூலம் பூரண பரமாத்மா கபீர் பிரபு தத்துவதர்ஷி வடிவில் வந்தார் என நிரூபணம் ஆகிறது. மரியாதைக்குரிய கரீப்தாஸ் சாஹேப்ஜியின் அமுத உரைகளில் படைப்பின் ஆதாரம் ஆதிர மைனி சத்கிரந்த பக்கம் 690 முதல் 692 வரை. आदि रमैनी अदली सारा जा दिन होते धुंधुमकारा सतपुरुष कीन्हा प्रकाशा हम होते तखत कबीर खवासा मन मोहिनी सिरजी माया सतपुरुष एक ख्याल बनाया धर्मराय सिरजे दरबानी 64 जुगतब सेवा ठानी पुरुष पंथिवी जाको दीन ही राज करो देवा आधीनी ब्राह्मण 21 राज तुम दीन्हा मन की इच्छा सब जोग लीन्हा माया मूल रूप एक छाजा मोही लिए जिन्हों धर्म राजा धर्म का मन चंचल चित धार्या मन माया का रूप बिचारा चंचल चेरी चपल चिरागा या के पर से सरबस जागा धर्मराय किया मन का भागी विषय वासना संग से जागी आदि पुरुष अदली अनुरागी धर्मराय दिया दिल से त्यागी पुरुष लोक से दिया ढहाही अगम दीप चली आए भाई सहज दास जिस दीप रहनता कारण कौन कौन कुल पंथा धर्मराय बोले दरबानी सुनो सहज दास ब्रह्मज्ञानी 64 जुग हम सेवा कीन ही पुरुष पंथिवी हम कून दीन ही चंचल रूप भया मन बौरा मनमोहिनी ठगिया भौनरा सतपुरुष के नाम मन भाए पुरुष लोक से हम चली आए अगर दीप सुनत बड़भागी सहज दास मेटो मन पागी बोले सहजदास दिलदानी हम तो चाकर सत सहदानी सतपुरुष से अरज गुजारूं जब तुम्हारा विवाण उतारूं सहज दास को किया पियाना सत्यलोक लिया प्रवाना सतपुरुष साहिब सरबंगी अविगत अदली अचल अभंगी धर्मराय तुम्हारा दरबानी अगर दीप चली गए प्राणी कौन हुक्म करी अरज अवाजा कहा पठावो उस धर्मराजा भई आवाज अदली एक साचा विषय लोक जा तीन्यों बाचा सहज विमान चले अधिकाई छिन में अगर दीप चली आई हम तो अरज करी अनुरागी तुम विषय लोक जावो बड़भागी धर्मराय के चले विमाना मानसरोवर आए प्राणा मानसरोवर रहन न पाए दरे कबीरा थाना लाए बंकनाल की विषमी बाटी तहा कबीरा रोकी घाटी इन पांचों मिली जगत बंधाना 184 जीव संताना ब्रह्मा विष्णु महेश्वर माया धर्मराय का राज पठाया या खोखापुर झूठी बाजी बिस्ती बैकुंठ दगासी साजी कतिम जीव भुलाने भाई निज घर की तो खबरी न पाई 1.25 लाख उपजे नित हंसा 1 लाख विंशे नित अंसा उक्ति खपती प्रलय फेरी हर शोक जौनरा जम जेरी पांचों तत्व है प्रलय माही सत्वगुण रजगुण तमगुण झाई आठों अंग मिली है माया पिंड ब्राह्मण सकल भरमाया या में सुरती शब्द की डोरी पिंड ब्राह्मण लगी है खोरी श्वासा पारस मन गह राखो खोल ही कपाट अमीरस चाखो सुनाओ हंस शब्द सुन दासा अगम दीप है अघय बासा भव सागर जम दंड जमाना धर्मराय का है तलबाना पांचों ऊपर पद की नगरी बाट बेहंगम बंकी डगरी हमरा धर्मराय सोदावा भव सागर में जीव भरमावा हम तो कहे अगम की बानी जहां अविगत अदली आप बिनानी बंदी छोड़ हमारा नामन अजर अमर है अस्थिर ठामन जुगन जुगन हम कहते आए
जम जौनरा से हंस छुटाए, जो कोई माने शब्द हमारा, भवसागर नहीं भर में धारा, या में सुरती शब्द का लेखा, तन अंदर मन कहो की नहीं देखा, दास गरीब अगम की बानी, खोजा हंसा शब्द सहदानी. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 67 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலுள்ள அமுத உரைகளின் பொருள் என்னவென்றால், மரியாதைக்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜியும் இதையே கூறுகிறார். முன்பு இங்கு இருள் மட்டுமே இருந்தது. பூரண பரமாத்மா கபீர் சாஹிப் சத்தியலோகத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். நாம் அங்கு சேவகராக இருந்தோம். பரமேஸ்வர் ஜோதி நிரஞ்சனை உருவாக்கினார். பின்னர் அவர் தவத்திற்கு பிரதிபலனாக 21 பிரபஞ்சங்களை கொடுத்தார். அதன் பிறகு அவர் மாயை பிரகிருதியை உருவாக்கினார். துர்கையின் அதாவது பிரகிருதியின் தோற்றத்தில் மயங்கிய ஜோதி நிரஞ்சன் தவறு செய்ததால் தண்டனை பெற்றார். அவர் சத்தியலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் தினமும் 1,00,000 மனித உயிர்களை உண்ணவும் 1,25,000 மனித உயிர்களை உருவாக்கவும் சபிக்கப்பட்டார். இங்கு எல்லா ஆன்மாக்களும் பிறப்பு இறப்பு என்ற துன்பங்களை அனுபவிக்கின்றன. யாரேனும் பூரண பரமாத்மாவின் உண்மையான மந்திரத்தை நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டால் அவரை காலனின் பிடியிலிருந்து விடுவிப்போம். எங்கள் பெயர் பந்திசோட் ஆகும், அதாவது கர்மவினை பந்தங்களிலிருந்து விடுவிப்போர். மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் ஜி தனது குரு மற்றும் கபீர் பரமாத்மாவின் அடிப்படையில் உண்மையான மந்திரத்தை, அதாவது சத்யநாம் மற்றும் சார் சபதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பூர்ண முக்தியை அடைவீர்கள் என்று கூறுகிறார். இல்லையெனில் போலி குருமார்களின் இனிமையான பேச்சில் மயங்கி சாஸ்திரத்திற்கு மாறான பக்தியை செய்து காலனின் வலையில் சிக்கி துன்பம் மீது துன்பம் அடைவீர்கள். கரீப்தாஸ் ஜி மகாராஜியின் உரை. சத்கிரந்த் சாஹிப் நூல், பக்கம் எண் 690. माया आदि निरंजन भाई अपने जाए आपे खाई, ब्रह्मा विष्णु महेश्वर चेला, ओम सोहा का है खेला. शिखर शून्य में धर्म अन्यायी, जिन शक्ति डायन महल पठाई. लाख ग्रासे नित उठी दूती, माया आदि तख्त की कूती. 1.25 लाख घड़िए नित भांडे, हंसा उत्पत्ति प्रलय डांडे. ये तीनों चेला बट पारी, सिरजे पुरुषा सिरजी नारी. खोखापुर में जीव बुलाए, स्वप्ना बहिष्ट बैकुंठ बनाए. यो हरहट का कुवा लोई, या गल बंध्या है सब कोई. कीड़ी कुंजर और अवतारा, हरहट डोरी बंधे कई बारा. अरब अलिल इंद्र हुए हैं भाई, हरहट डोरी बंधे सब आई. शेष महेश अरु गणेश ताई, हरहट डोरी बंध सब आनी. शुक्रादिक ब्रह्मादिक देवा, हरहट डोरी बंधे सब खेवा. कोटिक करता फिरता देखा, हरहट डोरी कहूं सुनी लेखा. चतुर्भुजी भगवान कहावे, हरहट डोरी बंधे सब आवे. यो है खोखापुर का कुवा, यामे पर्यासो निश्चय मूवा. ஜோதி நிரஞ்சனிடம் வசப்பட்ட இந்த 3 தேவர்களும் ரஜோகுணம் பிரம்மா, சத்வகுணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் தங்கள் மகிமையை காட்டி ஜீவன்களை சொர்க்கம், நரகம் மற்றும் பிறவிக் கடலில் அலையச் செய்கிறார்கள். ஜோதி நிரஞ்சன் தனது மாயையால் நாகினி பாம்பு போல உயிர்களை பிறப்பித்து அவற்றை கொன்று விடுகிறார். நாகினி பாம்பு தனது வாளால் அனைத்து முட்டைகளை சுற்றி ஒரு சுருளை உண்டாக்குகிறது. பிறகு அந்த முட்டைகளை கொத்தி உடைக்கும் போது வெளிவரும் குட்டிகளை நாகினி சாப்பிட்டு விடுகிறது. வெளிவரும் குட்டிகள் சுருளை கடந்து வெளியே வந்துவிட்டால் அது பிழைத்துக் கொள்கிறது. மாயா காளி நாகினி अपने जाए खात, कुंडली में छोड़ा नहीं 100 बातों की बात. இது போன்றுதான் காலனின் வலை உள்ளது. குருவிடம் தீட்சை பெற்று நிரஞ்சனை வழிபட்டாலும் இந்த நிரஞ்சனின் வலையிலிருந்து 21 பிரபஞ்சங்களிலிருந்து விடுபட முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சிவன், ஆதி மாயை, துர்கையும் காலனின் வலைக்குள் சிக்கியுள்ளார். இவர்களும் அவதாரங்கள் எடுத்து
பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுழல்கின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள். துருவன், பிரகலாதன் மற்றும் சுக்தேவ் ரிஷி போன்றவர்கள் சோகம் மந்திரத்தின் ஜெபம் செய்தனர். ஆனால் பூரண முக்தி பெறவில்லை. ஏனெனில் விஷ்ணு புராணம் பாகம் 1 அத்தியாயம் 12 ஸ்லோகம் 93 பிரகலாதன் 1000 சதுர் யுகத்திற்கு மட்டுமே முக்தி பெற்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. அவர் காலனின் லோகத்திலேயே இருந்து விட்டார். மேலும் ஓம் நமக பகவதே வாசுதேவய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்து கிருஷ்ண பக்தி செய்பவரும் 84 லட்சம் உயிரினங்களின் சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. மரியாதைக்குரிய கபீர் சாஹிப்ஜி மற்றும் மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜியின் உரைகள் நிரூபிக்கிறது. அனந்த் கோட்டி அவதார் है माया के गोविंद करता हो अवतरे बहुर परे जग फंद. சத்திய புருஷ் கபீர் சாஹிப்ஜியின் பக்தியால் மட்டுமே பூரண முக்தி அடைய முடியும். ஆன்மா சத்தியலோகத்திற்கு செல்லாதவரை காலனின் லோகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். மேலும் சொர்க்கம் என்ற விடுதியில் சேமித்த பக்தியின் செல்வத்தையும் தானத்தின் புண்ணியங்களையும் செலவழித்துவிட்டு ஆன்மா மீண்டும் கர்மவினைப்படி 84 லட்சம் உயிரினங்களில் துன்பப்பட்டு காலனின் லோகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். மாயையிலிருந்து, அதாவது துர்கையிலிருந்து பிறந்த கோடிக்கணக்கான முக்குண தெய்வங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இறந்துள்ளார்கள். அவதாரமாக வந்து பிறகு கர்ம வினையில் கட்டுப்பட்டு பாவங்களை அனுபவித்து 84 லட்சம் உயிரினங்களில் சென்றுவிட்டனர். அதாவது நாரதர் ரிஷியால் ஸ்ரீ விஷ்ணு சபிக்கப்பட்டு ஸ்ரீ ராமச்சந்திர வடிவில் அயோத்திக்கு வந்தார். பின்னர் வாலியை கொன்றார். அந்த கர்மவினை அனுபவிக்கவே ஸ்ரீ கிருஷ்ணராக பிறந்தார். பின்னர் வாலியின் ஆன்மா வேட்டைக்காரனாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதத்தில் விஷ அம்பு எய்து கொன்று பழி வாங்கியது. கரீப்தாஸ் ஜி மகாராஜ் தனது உரையில் கூறுகிறார், ब्रह्मा विष्णु महेश्वर माया और धर्मराय कहिए, इन पांचों मिल परपंच बनाया वाणी हमरी लहिए. इन पांचों मिल जीव अटकाए जुगन जुगन हम आन छुटाए. बंदी छोड़ हमारा नामक अजर अमर है अस्थिर ठामन. पीर पैगंबर कुतुब औलिया सुर नर मुनिजन ज्ञानी. येता को तो राह न पाया जम के बंदे प्राणी. धर्मराय की धूमा धामी जम पर जंग चलाओ. जोरा को तो जान न दुगान बांध अदल घर याओ. काल अकाल दोहों को मोसो महाकाल सिर मूंडो. मैं तो तख्त हजूरी हुक्मी चोर खोज कोण रूंडो. मूला माया मग में बैठी हंसा चुन चुन खाई. ज्योति स्वरूपी भया निरंजन मैं ही करता भाई. संघस 88 दीप मुनीश्वर बंधे मुला डोरी. ऐत्या में जम का तलबाना चलिए पुरुष किशोरी. मूला का तो माथा दागो सत की मोहर करूंगा. पुरुष दीप कूड़ हंस चलाओ डरा न रोकन दूंगा. हम तो बंदी छोड़ कहावा धर्मराय है चकवे. सतलोक की सकल सुनावा वाणी हमरी अखवे. 9 लख पटन ऊपर खेलूं सादरे कून रोकूं. 12 कोटि कटक सब काटूं हंस पठाओ मोखो. 14 भुवन गमन है मेरा जल थल में सरबंगी. खालिक खलक खलक में खालिक अविगत अचल अभंगी. अगर अलील चक्र है मेरा जित से हम चलाए. पांचों पर प्रवाना मेरा बंदी छुटावन धाये. जहां ओंकार निरंजन नाही ब्रह्मा विष्णु वेद नहीं जाही. जहां करता नहीं काल भगवाना काया माया पिंड न प्राणा. 5 तत्व तीनों गुण नाही जोरा काल दीप नहीं जाही. अमर करूं सतलोक पठाओ ताते बंदी छोड़ कहाओ. காலனின் லோகத்தில் பிறப்பு இறப்பு போன்ற சக்கரம் எப்படி இருக்கும் என்ற வரைபடத்தை பக்கம் எண் 69 குறிப்பிட்டுள்ளார்கள். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 70 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
கபீர் பரமேஸ்வரரின் கபீர் தேவின் மகிமையை விவரித்து மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் சாஹிப்ஜி நமது பிரபு கபீர் பரமேஸ்வர் கபீர் தேவ் பந்திசோட் ஆவார் என்று கூறுகிறார். பந்திசோட் என்றால் காலனின் சிறையிலிருந்து விடுவிப்பவர் ஆகும். பிரம்ம காலனின் 21 பிரபஞ்சங்களில் உள்ள சர்வ பிராணிகள் பாவங்களால் காலனின் கைதிகள் ஆவார். பூரண பரமாத்மா கபீர் தேவ் கபீர் சாஹேப் பாவங்களை அழித்து விடுகிறார். பிரம், பரபிரம் அல்லது பிரம்மா, விஷ்ணு, சிவன் யாராலும் பாவங்களை அழிக்க முடியாது. தன் கர்மவினைப்படியே பலனை அளிப்பார்கள். எனவே யஜுர்வேதம் அத்தியாயம் 5 மந்திரம் 32 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. கவிரங்காரிசி, அதாவது கபீர், கபீர் தேவ், கபீர் பரமேஸ்வரர். அங்காரி, பாவங்களின் எதிரி. பம்பாரிசி, பம்பாரி, பந்தங்களின் அரி, எதிரி, அதாவது பந்தங்களிலிருந்து விடுவிப்பவர் பந்திசோட் ஆவார். சத்யபுருஷ் பரமாத்மா கபீர் தேவ் இந்த ஐவருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், மாயா மற்றும் தர்மராய் இந்த ஐவருக்கும் மேலானவர். சத்தியலோகத்தின் எஜமானர். மற்ற எல்லா கடவுள்களும் பிரம், பரபிரம் மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் ஆதி மாயையும் அழியக்கூடியவர்கள். இவர்களும் இவர்களுடைய லோகமும் மகா பிரளயத்தில் அழிந்துவிடும். இவற்றின் ஆயுட்காலம் ஒரு சராசரி உயிரினத்தை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமானது. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தன்று அழிந்துவிடும். மரியாதைக்குரிய கரீப்தாஸ் ஜி மகாராஜ் சொல்கிறார், शिव ब्रह्मा का राज इंद्र गिनती कहा, 4 मुक्ति वैकुंठ समझ येता लह्या, संख जुगन की जुनी उम्र बढ़ धारिया, जा जन्नी कुर्बान सु कागज पारिया, येती उम्र बुलंद मरेगा अंतरे, सतगुरु लगे न कान न भेंटे संतरे. நீங்கள் இப்போது ஜெகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 71 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவருடைய ஆயுள் பல்லாயிரம் யுகங்களுக்கு இருந்தாலும் ஒரு நாள் கட்டாயம் முடிந்துவிடும். ஆனால் சத்யபுருஷ் கபீர் பரமேஸ்வரரின் கபீர் தேவின் பிரதிநிதியான பூரண குருவிடம், அதாவது 3 மந்திரங்கள், ஒன்று ஓம் மற்றும் தத் சத், இது குறியீடு மற்றும் மந்திரத்தை தீட்சை அளிக்க பூரண குரு மூலம் அனுமதி பெற்ற குருவிடமிருந்து தீட்சை பெற்று மந்திர ஜபம் செய்து வழிபட்டால் நாம் சத்தியலோகத்தை அடையலாம். சத்திய பக்தி இல்லாமல் நீண்ட ஆயுள் கிடைத்தும் பயனில்லை. ஏனென்றால் ஜோதி நிரஞ்சன் லோகத்தில் துன்பம் மீது துன்பம் வரும். கபீர், जीवना तो थोड़ा ही भला जय सत सुमरन होए, लाख वर्ष का जीवना लेखे धरे ना कोए. ஆனால் சத்திய பக்தி செய்தால் குறைந்த ஆயுள் கூட நல்லது. ஆனால் சத்திய புருஷின் வழிபாட்டிற்கு பதிலாக பிரம்மகாலன் மற்றும் தெய்வங்களை வழிபட்டு பிராணயாமம் போன்றவற்றை செய்து நீண்ட ஆயுள் உள்ளவர்களுக்கு முக்தியின் பாதையில் எந்த பயனும் இல்லை. சிவபெருமானின் அளவிற்கு நீண்ட ஆயுளை பெற்றாலும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் நிகழும். ஏனெனில் பக்தி தவறானது. எனவே பிறப்பு இறப்பு சுழற்சி தொடரும். கபீர் சாஹேப் தன்னை பற்றிய பூரண பிரம் விவரத்தை தானே விளக்குகிறார். எல்லா கடவுள்களுக்கும் மேலாக சத்தியலோகத்தில் சச்கண்ட் சத்தாம் எண்ணற்ற கரங்களை கொண்ட பரமாத்மா இருக்கிறார். மேலும் அவருக்கு கீழ் சர்வலோகமும் பிரம்மகாலனின் 21 பிரபஞ்சங்களும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சக்தியின் லோகம் மற்றும் பரபிரம்மனின் 7 சங் பிரபஞ்சங்களும் மற்ற அனைத்து பிரபஞ்சங்களும் அடக்கமாகும். பூரண குருவிடமிருந்து பெறப்பட்ட சத்யநாம் சார்நாமின் ஜபத்தால் ஒருவர் சத்தியலோகத்திற்கு செல்லலாம். சத்தியலோகத்திற்கு சென்ற ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை. சத்யபுருஷ் பூரணபுரம் கபீர் சாஹிப் கபீர் தேவ் மற்ற லோகங்களில் வெவ்வேறு பெயர்களில் இருக்கின்றனர். அலக் லோகத்தில் அலக் புருஷ், அகம் லோகத்தில் அகம் புருஷ், ஆகக் லோகத்தில் அனாமி புருஷ் வடிவில் அமர்ந்துள்ளார். ஆனால் பூரண பரமாத்மாவின்
உண்மையான பெயர் கபீர்தேவ், பல மொழிகளால் கபீர் சாஹிப் ஆகும். மரியாதைக்குரிய குருநானக் சாஹிப்ஜியின் உரையில் படைப்பின் ஆதாரம். ஸ்ரீ நானக் சாஹிப்ஜியின் புனித உரை, மேகல 1, ராக் பிலவாலு, பகுதி 1, குரு கிரந்த் சாஹிப் நூலின் பக்கம் எண் 839. आपे सचु किया कर जोड़ी, अंडज फोड़ी जोड़ी विछोड़, धरती आकाश किए बैसन को थाओ, राती दिनंतु किए भव भाव, जिन किए करीवे खड़हारा, तृतीया ब्रह्मा विष्णु महसा, देवी देव उपाय वेसा, पौन पानी अग्नि बिसराओ, ताही निरंजन साचो नाव, तिसु मही मनुआ रहिया लिव लाई, பிரணவதி நான்கு காலு ந காய். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 72 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொருள்: பூரண பரமாத்மா சத்யபுருஷ் தானே தன் கைகளால் அனைத்தையும் படைத்துள்ளார். அவர் முட்டையை உருவாக்கி அதை உடைத்தார். அதிலிருந்து ஜோதி நிரஞ்சன் தோன்றினார். அதே பூரண பரமாத்மா அனைத்து உயிர்களுக்காக பூமி, ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களை படைத்தார். தன்னுடைய படைப்பிற்கு தானே சாட்சியானார். வேறு யாராலும் சரியான விளக்கத்தை கொடுக்க முடியாது. நிரஞ்சன் தோன்றிய பிறகு மும்மூர்த்திகளான ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் தோன்றினர். மேலும் மற்ற தெய்வங்கள், தேவிகள் மற்றும் அனைத்து உயிரினங்கள் பிறந்தன. பின்னர் மற்ற தெய்வங்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் ரிஷிகளின் அனுபவங்களின் அடிப்படையில் 6 சாஸ்திரம், 18 புராணங்கள் உருவாகின. பூரண பரமாத்மாவின் உண்மையான மந்திரத்தை, சத்நாமை முழு மனதுடன் குருவின் விதிகளில் கட்டுப்பட்டு வழிபாடு செய்பவரை காலன் உண்ண மாட்டான் என ஸ்ரீ குருநானக்ஜி கூறுகிறார். ராக் மாரு, பகுதி அமிர்தபாணி மகாலா 1, பக்கம் 1037. सुनो ब्रह्मा विष्णु महेशु उपाय, सुने वर्ते जूक सबाए, इसु पद बिचारे सो जनुपुरा, तिस मिलिए भरमु चुकाईदा, साम वेदु रुगु जुजरु अथर्भ्रौ, ब्राह्मे मुख माया है त्रैगुण, ताकि कीमत कही न सके, கோத்தியு போலே ஜூ புலாய்தா. பொருள்: பிரபஞ்ச படைப்பை விவரித்து மேலும் முட்டையிலிருந்து வெளிவந்தவர் யார் என்றும், பிரம்மலோகத்தின் ரகசிய இடத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவனை தோற்றுவித்தவர் யார் என்றும், காலனின் பிரம்மின் சுவாசம் மூலம் 4 வேதங்களை, புனித ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தை உச்சரிக்க வைத்த பரமேஸ்வர் யார் என்றும், ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர் விரும்பியபடி பேச வைக்கும் அந்த பூரண பரமாத்மா யார் என்று முழுவதுமாக விளக்கும் குரு கிடைத்தால் அவரிடம் செல்லுங்கள். அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து வைப்பார். அவர் பூரண குருவாவார், அதாவது தத்துவதர்ஷி ஆவார். ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் நூலின் பக்கம் 929. குருநானக் சாஹிப்ஜியின் அமுத உரை, ராக் ராம்கலி, मेघला 1, तकनी ओमकार. ओमकारी ब्रह्मा उत्पत्ति, ओमकारो किया जिनी चित, ओमकारी सैल जोग भय, ओमकारी वेद निर्मे, ओमकारी शब्दी उधरे, ओमकारी गुरुमुखी तरे, ओनम अखर सुनु बीचारो, ओनम अखरू त्रिवण सारो. பொருள்: ஓம்காரம் அதாவது ஜோதி நிரஞ்சன் கால் மூலமாக பிரம்மா தோன்றினார். பல யுகங்கள் ஓய்வெடுத்த பிறகு ஓம்காரர் பிரம் வேதங்களை படைத்தார். அவை பிரம்மாவால் பெறப்பட்டன. ஓம் மந்திரம் மட்டுமே 3 லோகங்களின் பக்திக்கான உண்மையான மந்திரம் ஆகும். பூரண குருவிடமிருந்து தீட்சை பெற்று இந்த ஓம் மந்திரத்தை ஜபம் செய்தால்தான் பலன் பெறுவோம். சிறப்பு: ஸ்ரீ நானக் சாஹிப்ஜி அவர்கள் 3 மந்திரங்களின், அதாவது ஓம், தத், சத் விளக்கத்தை பல்வேறு இடங்களில் மர்மமாக அளித்துள்ளார். அதை பூரண குருவால்
தத்துவதர்ஷி குருவால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் மற்றும் 3 மந்திரங்களை ஜபம் செய்யும் முறை சீடருக்கு மட்டுமே விளக்கப்படும். நீங்கள் இப்போது ஜெகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 73 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் நூலின் பக்கம் எண் 1038. उत्तम सती गुरु पुरुष निराले, सब्दी रते हरि रस मतवाले, रिधि बुद्धि सिद्धि ज्ञान गुरु ते पाइये, पूरे भाग मिलाईदा। सती गुरु ते पाए बीचारा, सुन समाधि सचे घर बारा। नानक निर्मल नादु सबद धुनी, सचु रामे नामी समाईदा। பொருள்: உண்மையான அறிவை தரும் சத்குரு தனித்துவமானவர். அவர் மந்திர ஜபம் மட்டுமே செய்வார். மற்ற கொடிய தவ முறைகளை செய்ய சொல்வதில்லை. நீங்கள் செல்வம், பதவி, புத்தி அல்லது பக்தியின் சக்தியை விரும்பினால் அந்த பக்தி மார்க்கத்தை பற்றிய முழு ஞானத்தை பூரண குருவால் மட்டுமே வழங்க முடியும். அத்தகைய பூரண குரு பெரும் யோகத்தால் மட்டுமே கிடைப்பார். மேலே நமது உண்மையான வீடான சத்தியலோகத்தை பரமேஸ்வர் படைத்துள்ளார் என்பதை பூரண குரு மட்டுமே விவரிப்பார். சத்தியலோகத்தில் சார்நாமுடைய ஒரு சப்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை அளிக்கும் பேரின்ப நிலையை பரமேஸ்வரரின் சார்சபத் மந்திரத்தால் அடைய முடியும். வேறு எந்த மந்திரத்தாலும் முழுமையற்ற குருக்களாலும் அடைய முடியாது. ஆன்சிக் புனித உரை மகளா 1 ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் நூலின் பக்கம் 359 முதல் 360 வரை. सिर्फ नगरी मही आसनी बैसो कलप त्यागी वादन, सिंधी सबद सदा धुनी सोहे अहिनसी पूरे नादन। हरि कीर्ति रह रासी हमारी गुरु मुख पंथ अतीतन, सगली ज्योति हमारी सन्मिया नाना वरण अनेकन। कह नानक सुनी भरथरी जोगी पारब्रह्म लिवेकन। பொருள்: ஸ்ரீ குருநானக் சாஹிப் சொல்கிறார், பர்தரி யோகியே, உங்கள் வழிபாடு சிவபெருமானுக்குரியது. அதனால் உங்களுக்கு சிவன் லோகத்தில் இடம் கிடைத்துள்ளது. உங்கள் உடலில் நிகழும் கொம்பு வாத்தியம், சப்தம் போன்றவை இந்த கமலங்களால் ஒலிக்கிறது. மேலும் தொலைக்காட்சி போல ஒவ்வொரு தெய்வத்தின் லோகத்தில் இருந்து உடலில் ஒலி கேட்கும். நான் நானக் ஒரே கடவுள் பூரண பிரம், அதாவது அனைவருக்கும் அப்பாற்பட்ட வேறொரு பூரண பரமாத்மா என்ற கடவுளில் மட்டுமே முழு மனதுடன் மூழ்கி இருக்கிறேன். நான் வெளிவேஷம், சாம்பலை தடவி கையில் மந்திரக்கோள் வைப்பதை போன்று காட்டுவதில்லை. எல்லா உயிர்களையும் ஒரே பரமாத்மாவின் சத்திய புருஷனின் குழந்தைகளாக கருதுகிறேன். அவருடைய சக்தியால் நாம் செயல்படுகிறோம். பூரண குருவிடமிருந்து உண்மையான மந்திரத்தை பெற்று ஜபிப்பதே எனது முத்திரையாகும். மன்னிப்பதே எனது உடையாகும். நான் பூரண பரமாத்மாவின் பக்தனாவேன். பூரண சத்குருவின் பக்தி மார்க்கம் வேறுபட்டது. அமுத உரை ராக் ஆசா மேகலா 1 ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் நூல் பக்கம் 420. आसा महला जिनी नामो विसारिया दूजे भरमी बुलाई, मूलू छोड़ी डाली लगे किया पावही छाई। साहिबो मेरा एको है अवरू नहीं भाई, कृपा ते सुखो पाया साचे परधाई। गुर की सेवा सो करे जिसु आपी कराए, नानक सिरु दे छूटिए दरगाह पति पाए। பொருள் என்னவென்றால், ஸ்ரீ குருநானக் சாஹிப் சொல்கிறார், பரமாத்மாவின் உண்மையான மந்திரத்தை மறந்து மற்ற தெய்வங்களின் மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வேரினை பூரண பரமாத்மாவை விட்டு கிளைகளுக்கு முக்குணம் ரஜ்குணம் பிரம்மா, சத்குணம் விஷ்ணு, தமோகுணம் சிவன் பாசனம் வழிபடுதல் செய்வதாகும். அந்த வழிபாட்டால் எந்த பலனும் கிடைக்காது. அதாவது செடி வாடிவிடும், உட்கார நிழலும் கிடைக்காது. அதாவது சாஸ்திர விதிக்கு மாறான பக்தி வீணானது. இதன் ஆதாரம் புனித கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 23-24 உள்ளது. பூரண பரமாத்மாவை அடைய மனம் போனபடி பக்தி செலுத்தாமல் பூரண குருவிடம் சரணடைந்து உண்மையான மந்திரத்தின் ஜபம் செய்தால் மோட்சம் கைகூடும். இல்லையெனில் மரணத்திற்கு பிறகு நரகம் செல்ல வேண்டும்.
ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப், பக்கம் 843 844. बिलावलू महला ओनो, मैं मन चाहू घना साची विगासी राम, मोही प्रेम पिरे प्रभु अविनासी राम, अविक तो हरि नाथो नाथा तिसे भावे सो थी, कृपालु सदा दयालु दाता जिया अंधरी तो जिए, मैं आधारू तेरा तू खसमो मेरा मैं तानो तकिया तेरो, साची सूचा सदा नानक गुरस्पति झगरू निबेरो. பொருள்: ஸ்ரீ நானக் சாஹிப் ஜி சொல்கிறார், அழிவற்ற பூரண பரமாத்மா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன், பிரம் மற்றும் பரபிரம் மீதும் அவர் சுவாமி. நான் உண்மையான மந்திரத்தை இதயத்தில் இணைத்து விட்டேன். பரமாத்மனே, அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம் நீயே. எஜமானனாகிய உன்னிடம் நான் தஞ்சமடைந்து விட்டேன். நீங்களே குரு வடிவில் வந்து பக்தியின் தீர்க்கமான ஞானத்தை அளித்து மனதில் உள்ள சந்தேகங்களையும் தீர்த்தீர்கள். ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப், பக்கம் 721, ராக் திலங் மஹல்லா 1. यह कर्ज गुफ्तम पेश तो दर कौन करतार, हक्का कबीर करीम तो बेअब परवरदिगार, नानक बुगोयत जन तुरा तेरे चाकरा पाखाक. பொருள்: ஹக்கா கபீர், சத்ய கபீரே, நீங்கள் கூன் கர்தார், சபத் சக்தியால் படைக்கும் ஷபத் ஸ்வரூபி பிரபு, அதாவது பிரபஞ்சம் முழுவதையும் படைத்தவர் என்று மேற்கூறிய புனித உரையில் தெளிவாகிறது. நீங்கள் மட்டுமே பேயப், குறையற்றவர், பர்வதிகார், அனைத்தையும் காக்கும், கரீம், கருணை பிரபுவே, நான் உமது அடியார்களின் அடியேன். ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப், பக்கம் 24, ராக் சீரி மஹலா 1. तेरा एक नाम तारे संसार, मैं एहा आ सहो आधार, नानक नीच कहे विचार, धानक रूप रहा करतार. பொருள்: காசியில் உள்ள நெசவாளர் தானக் அனைத்தையும் உருவாக்கியவர். கர்தார் என்பது மேற்கூறிய புனித உரையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. உண்மையை சொல்கிறேன், இந்த தானக், அதாவது கபீர் நெசவாளர், பூரணப்ரம், சத்யபுருஷ் என்று முழு சமர்ப்பணத்துடன் ஸ்ரீ நானக் சாஹிப் கூறுகிறார். சிறப்பு: இயற்கை எவ்வாறு உருவானது என்பது மேற்கூறிய ஆதாரங்களிலிருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. பரமாத்மாவை அடைய பூரண குருவிடம் தீட்சை எடுப்பதன் மூலமே சாத்தியமாகும். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 75 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். படைப்புகள் பற்றி மற்ற குருமார்கள் உருவாக்கிய கற்பனை கதைகள். இயற்கையின் படைப்பை பற்றி மற்ற மகான்கள் கூறியது என்ன? மேலும் படியுங்கள். இயற்கையின் உருவாக்கம் குறித்து ராதா சுவாமி இயக்கம் மற்றும் தன்தன் சத்குரு இயக்கத்தின் கருத்துக்கள். புனித நூல் ஜீவன் சரித்தர், ஜெய்மல் சிங் ஜி மகாராஜ், பக்கம் 102 103. இயற்கையின் உருவாக்கம், சவான் கிருபால் வெளியீடு, தில்லி. முதலில் சத்யபுருஷ் அருவமாக இருந்தார். பிறகு உருவத்தில் தோன்றி மேலே 3 தூய மண்டலங்களாகவும், சத்லோகம், அலக்லோகம், அகம்லோகம் மற்றும் மண்டலங்களின் ஒளியாகவும் மாறினார். புனித நூல் சார்வச்சன் நசர், பதிப்பாளர் ராதா சுவாமி, சத்சங் சபா, தயாள், ஆக்ரா. இயற்கையின் உருவாக்கம், பக்கம் 8. ஆரம்பத்தில் இருள் இருந்தது. புருஷ் அதில் மௌன தியானத்தில் இருந்தார். அப்போது படைப்பு இல்லை. பின்னர் அவர் விரும்பிய போது சப்தம் தோன்றியது. அதிலிருந்து அனைத்தும் உருவாக்கப்பட்டன. முதலில் சத்யலோகம் மற்றும் பின்னர் சத்ய புருஷின் திறமையால் 3 லோகங்கள், மற்ற அனைத்தும் வந்தன. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிறுவன் வேலை தேடி நேர்முக தேர்விற்கு சென்றான். அங்கு அதிகாரி மகாபாரதம் தெரியுமா என்று கேட்கிறார். தனக்கு மகாபாரதம் மிக அத்துப்படி என்றான். அதிகாரி 5 பாண்டவர்களின் பெயர்களை கேட்டார். சிறுவன் ஒருவர் பெயர் பீமன், அவருக்கு அண்ணன் ஒருவனும் தம்பி ஒருவன், மற்றொருவர், பிறகு இன்னொருவர், பெயர் நினைவு இல்லை என சொன்னான். மேற்குறிப்பிட்ட இயற்கையின் படைப்பு பற்றிய அறிவு இப்படித்தான் இருக்கிறது. சத்யபுருஷ் மற்றும் சத்யலோகத்தின் மகிமையை கூறுபவர்கள் 5 மந்திரங்கள்,
ஓம்கார், ஜோதி நிரஞ்சன், ரங்கார், சோகம், சத்யநாம் மற்றும் 3 மந்திரங்கள் அகால் மூர்த்தி, சத்யபுருஷ், சபத் ஸ்வரூபி ராம் கொடுக்கும் ஞானிகளின் புத்தகங்களிலிருந்து சில முடிவுகள். சந்த்மந்த் பிரகாஷ் நூலின் பகுதி 3 பக்கம் 76 சத்ஸ்கண்ட் அல்லது சத்நாம் 4வது லோகம் என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் இங்கு சத்நாம் என்பதை இடம் என்று சொல்கிறார்கள். பின்னர் இதில் பக்கம் எண் 79 ஒரு ராம் தசரதத்தின் மகன், 2வது ராம் மனம், 3வது ராம் பிரம், 4வது ராம் சத்நாம், இதுவே உண்மையான ராம் என்று எழுதப்பட்டுள்ளது. பின்னர் புனித புத்தகமான சந்த்மந்த் பிரகாஷ் பகுதி 1 பக்கம் 17 அந்த சத்தியலோகம் சத்நாம் எனப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. புனித நூல் சார்வச்சன் நசர் யானிக் வர்டிக் பக்கம் 3 இப்போது ராதா சுவாமியை அனைத்திற்கும் மேலான ஸ்தானமாக எண்ண வேண்டும். இதை சத்லோக் மற்றும் சச்கண்ட், சார்சபத், சத்சபத், சத்நாம் மற்றும் சத்புருஷ் என்று மகான்கள் விவரித்துள்ளனர் என்று எழுதப்பட்டுள்ளது. புனித நூல் சார்வச்சன் நசரி, ஆக்ராவிலிருந்து வெளியீடு, பக்கம் எண் 4 மேற்கூறிய அதே விளக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. புனித நூல் சச்கண்ட் கி சடக் பக்கம் எண் 226 சாதுக்களின் தேசம் சச்கண்ட் அல்லது சத்யலோக் ஆகும். இது சத்நாம், சத்சபத், சார்சபத் என்றும் அழைக்கப்படும். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 76 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு. மேற்கூறிய விளக்கம் எப்படி இருக்கிறது என்றால், தனது வாழ்க்கையில் ஒரு நகரத்தையோ காரையோ அல்லது பெட்ரோலை பார்க்காதவன் ஓட்டுநர் எனப்படும் டிரைவரை பற்றி தெரியாத ஒருவர் மற்ற நண்பர்களிடம் நான் காரில் அமர்ந்து ஆனந்தமாய் ஊருக்கு செல்கிறேன் என்று கூறுகிறார். மேலும் நண்பர்கள், கார் எப்படி இருக்கும், பெட்ரோல் எப்படி இருக்கும், டிரைவர் என்றால் என்ன, நகரம் எப்படி இருக்கும் என்று கேட்டபோது அதற்கு அந்த குருஜி இவ்வாறு பதிலளிக்கிறார். அதை நகரம் அல்லது கார் என்றும் சொல்லலாம், ஒன்றுதான். நகரமும் பெட்ரோலும் ஓட்டுநரும் தெருவும் அனைத்தும் கார் என்றுதான் அழைக்கப்படும். சற்று சிந்திப்போம். சத்யபுருஷ் பூரண பரமாத்மா ஆவார். சத்யநாம் என்பது 2 மந்திரங்களின் பெயர். அதில் ஒன்று ஓம், மற்றொன்று தத். இது குறியீடாக உள்ளது. அதன் பிறகு சார்நாம் பூரண குருவால் சீடருக்கு வழங்கப்படும். இந்த சத்யநாம் மற்றும் சாரநாம் இரண்டுமே ஜபம் செய்யும் மந்திரங்களாகும். சத்தியலோகம் என்பது சத்யபுருஷ் வசிக்கும் இடமாகும். புண்ணிய ஆத்மாக்களே எது உண்மை எது பொய் என்று தானே முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 77 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் எஜமான் யார்? அவர் எப்படி இருப்பார்? இறைவனை அடைந்த புண்ணிய ஆன்மாக்கள் எல்லோரும் அனைவரின் எஜமானர் ஒருவரே என்று சொல்கின்றனர். மனித வடிவில் ஒளி உடலை கொண்டவர். அவருடைய உடலின் ஒரு முடியில் உள்ள ஒளி கோடிக்கணக்கான சூரியனின் ஒளியை விட அதிகமானது. அவர் பல வடிவங்களில் இருக்கிறார். பரமேஸ்வருடைய உண்மையான பெயர் வெவ்வேறு மொழிகளில் மாறுபடும். அது வேதம் மற்றும் சமஸ்கிருதத்தில் கபிர்தேவ் என்றும், ஸ்ரீ குரு கிரந்த சாஹேப் நூலில் பக்கம் 721 ஹக்கா கபீர் என்றும், ஸ்ரீ தரம்தாஸ் ஜியின் உரையில் சத்கபீர் என்றும், சந்த் கரீப்தாஸ் ஜியின் சத்கிரந்த நூலில் பந்திசோட் கபீர் என்றும், மேலும் ஸ்ரீ குரான் ஷரீப் சூரத் புர்கானி 25 ஆயத் 19, 21, 52, 58, 59 அரபு மொழியில் கபீரா மற்றும் கபீரன் ஆகும். இதே பூரண பரமாத்மாவின் உருவக பெயர் அனாமி புருஷ், அலக் புருஷ், அகம் புருஷ், சத்ய புருஷ், அகால் மூர்த்தி, சபத் ஸ்வரூபிராம், பூரண பிரம், பரம் அக்ஷர் பிரம் போன்றவை ஆகும். உதாரணமாக
நாட்டின் பிரதமரின் உடற்பெயர் வெறும் பதவியின் பெயர் பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் என வேறாகும். உதாரணமாக, பிரதமர் உள்துறையை தன்னிடமே வைத்துக் கொண்டால் அந்த துறையின் ஆவணங்களில் கையொப்பமிடும்போது அவர் உள்துறை அமைச்சராக தனது பதவியை எழுதி செயல்படுகிறார். கையெழுத்து ஒரே மாதிரியாக இருக்கும். அவ்வாறே நாமும் இறைவனுடைய நிலையை அறிய வேண்டும். இறைவனை அடைய முடியாத மகான்களும் முனிவர்களும் கடவுளின் ஒளி மட்டுமே காண முடியும். உருவம் இல்லாததால் அவர் தென்படுவதில்லை என்றும், உடலில் ஒளி போன்றவற்றை இறைவனின் பக்தியின் சாதனை என்றும் தங்கள் இறுதி அனுபவத்தை விவரித்துள்ளனர். சற்று யோசிப்போம். ஒரு பார்வையற்றவர் மற்ற குருடர்களிடையே தான் பார்வை கொண்டவர் என்று நிரூபிப்பதற்கு இரவில் தான் நிலவை காண்கிறேன், நிலவின் ஒளி மனதிற்கு இதமாக இருக்கிறது என்று கூறுகிறார். மற்ற பார்வையற்ற சீடர்கள், குருவே, சந்திரன் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். புத்திசாலியான குருடர், நிலவு உருவமற்றது, அதை பார்க்க முடியாது என்று பதிலளித்தார். அதாவது, சூரியன் உருவமற்றது, சுயமாக ஒளிர்கிறது, அதை பார்க்க முடியாது, அதன் ஒளியை மட்டுமே பார்க்க முடியும் என்று சொல்வது போல் உள்ளது. குருவின் சொல்படி காலை மாலை 2 நேரமும் 2 மணி நேரமும் சீடர்கள் வானத்தை பார்த்து முயற்சி செய்தும் எதுவும் தெரியவில்லை. எனவே குரு சொல்வது சரிதான். நம்மால் முழுமையாக சாதகம் செய்ய இயலாததால் சூரியன் மற்றும் சந்திரனின் ஒளி நமக்கு தென்படவில்லை என்று நினைத்து கொண்டார்கள். இப்படி தந்திரமான குருவின் விளக்கத்தின் அடிப்படையில் கோடிக்கணக்கான குருக்கள் குருடர்களாக, அறிவற்றவர்களாக மாறிவிட்டனர். எனவே கண்கள் உள்ள ஒருவர் தத்துவதர்ஷி சூரியனும் சந்திரனும் உருவமாக இருப்பதாகவும் அதிலிருந்துதான் ஒளி வருவதாகவும் விளக்குவார். சந்திரன் இல்லாமல் இரவில் வெளிச்சம் எப்படி வரும்? உதாரணமாக, யாராவது டியூப்லைட்டை பார்த்ததாக சொன்னால் சிலர் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், டியூப்லைட் உருவமற்றதால் அதன் வெளிச்சத்தை மட்டுமே பார்க்க முடியும் என்கிறார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 78 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிந்தியுங்கள். டியூப்லைட் இல்லாமல் வெளிச்சம் எப்படி வரும்? யாராவது வைரம் சுயமாக ஒளிர்கிறது, உருவமற்றதால் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதன் பிரகாசம் மட்டுமே தெரியும் என்று சொன்னால் அவர் வைரத்தை பற்றி அறியாதவராவார். பரமாத்மாவை உருவமற்றவர் என்று சொல்லி ஒளியை காண்பதும் ஒளியை கேட்பதையும் மட்டுமே இறைவனை அடைவதாக கருதுபவர்கள் கடவுளையும் பக்தியையும் முற்றிலும் அறியாதவர்கள். அவர்களிடம் நீங்கள் எதையும் பார்க்கவில்லை, உங்களை பின்பற்றுபவர்களை தவறாக வழிநடத்தி நீங்களும் பாவத்திற்கு ஆளாகிறீர்கள். உங்கள் குருவிற்கும் உங்களுக்கும் தத்துவ ஞானத்தின் கண்கள் இல்லை. எனவே மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று பிரார்த்தித்த போது ஞான கண்கள் இல்லாத அந்த குருடர்கள் இவ்விஷயத்தில் நாங்கள் அனைவரும் பொய்யர்கள், நீ மட்டும்தான் உண்மையானவனா என்று தடியை உயர்த்தினார்கள். இன்று சந்த் ராம்பால்ஜி மகராஜியும் இதே நிலையில்தான் இருக்கிறார்.